லால் சலாம் படத்தின் நாயகி தமிழர்களை தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் பிச்சை எடுக்கிறீர்கள் என சில ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதாக ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். படம் வெளியாக ஒரு சில நாட்களே இருக்கும் நிலையில் இந்த பதிவு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். லைகா நிறுவனம் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் லால் சலாம். இந்த படத்தில் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் கேமியோ ரோலில் ரஜினி நடித்துள்ளார். விக்ராந்த், விஷ்ணு விஷால் இருவரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார். இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தமிழகத்தில் படத்தை வெளியிடும் உரிமையை பெற்றிருக்கிறது. கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் February 9 திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்நிலையில் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகை தன்யா பாலகிருஷ்ணா மீது திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் தன்யா பாலகிருஷ்ணன் பெங்களூருவில் வசிப்பவர். 7ஆம் அறிவு, காதலில் சொதப்புவது எப்படி, நீதானே என் பொன் வசந்தம், ராஜாராணி போன்ற சில தமிழ் படங்களில் நடித்தார். வாயை மூடி பேசவும், மாரி போன்ற படங்களை இயக்கிய பாலாஜி மோகனை திருமணம் செய்து கொண்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு CSK வெர்சஸ் RCB அணிகளுக்கு இடையே நடந்த IPL போட்டி பற்றி இவர் போட்ட ட்வீட் பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது. அதில் தண்ணீருக்காக எங்களிடம் பிச்சை எடுக்கிறீர்கள், எங்கள் பெங்களூருவை ஆக்கிரமித்து எங்கள் ஊரை கொச்சைப்படுத்துகிறீர்கள், எங்களிடம் பிச்சை கேட்பதால் தருகிறோம் என பதிவிட்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிராக ஹேட் தன்யா என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனதால் கடுப்பான இவர் இனி தமிழ் படங்களில் நடிக்கவே மாட்டேன் என சபதம் போட்டார். சரி, இப்போது இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறீர்களா? லால் சலாம் படத்தின் கதாநாயகியே இவர்தான். எத்தனையோ நடிகைகள் இருக்கும் போதும் தமிழர்களை பிச்சை எடுப்பவர்கள் என்று கூறிய இவரை ஹீரோயினாக நடிக்க வைத்துள்ளார் ஐஸ்வர்யா. இதற்கு ரஜினியும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தலைவரை சங்கு இல்லை என்று கூறிய ஐஸ்வர்யா இதற்கு என்ன பதில் கூறுவார் என்று ப்ளூ சட்டை மாறன் பதிவிட்டுள்ளார். அதோடு ரசிகர்களும் இதை உணரும் வகையில் நறுக்கெனவும் ஒரு வரியை அவர் சேர்த்துள்ளார். அந்த வரியை நீங்களே ப்ளூ சட்டை மாறன் எக்ஸ் பக்கம் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவு தற்போது ரஜினி ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது.